வணக்கம் மக்களே. 7வது நாள் பயிற்சி ஜிஎஸ்டி ரோடு செங்கல்பட்டு மதுராந்தகம் வரைக்கும் போயிட்டு வரோம். அனு மேடம் முகலிவாகத்துலேருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அனு மேடம் பார்த்திங்கன்னா அந்த 7வது நாள் எவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். எந்த பதட்டமும் கிடையாது, சர்வசாதாரணமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. முதல் நாள் இவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பயத்துக்கு அளவே கிடையாது. இவங்களால் காரை ஓட்ட முடியுமா அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பதட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் அந்த தயக்கம் இருந்துச்சு. இவங்களால் ஓட்ட முடியுமான்றது அவங்களுக்கு புரியல. சடனாக பிரேக் பிடிச்சிருவாங்க. ஸ்டேரிங் வந்து எவ்வளோ கட் பண்ணுறதுன்னு தெரியாத வேகமாக கட் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஒரு பயம் இருந்துச்சு. என்னால் 7 நாளில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டவங்க தான் இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பயிற்சி கொடுக்கும்போது ஒரு மணி நேரமும் ஒரு ரிசல்ட் எதிர்பார்ப்போம். அந்த ரிசல்ட் இவங்ககிட்ட வரணும். அதை வர வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு பிரேக் புரியலையா, பிரேக் புரிய வைக்கணும். ஆக்சிலேட்டர் புரியலையா, ஆக்சிலேட்டர் புரிய வைக்கணும். கிளட்சு புரியலையா, கிளட்சு புரிய வைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங் புரியலையா, ஸ்டேரிங் புரிய வைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம மெனக்கிட்டு ஒரு விஷயமும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்போம். அதனால் இந்த 7வது நாள் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஜிஎஸ்டி ரோட்டில் பயம் இல்லாமல் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 90, 95, 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே போய்கிட்டுருக்காங்க. ஹைவேயில் போகும்போது எந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணணும், அது எப்படி பண்ணணும், லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டலுக்கு காரை நிறுத்தணும்னா எந்த மாதிரி ப்ரொசீஜரில் நிறுத்தணும், நிறுத்தின காரை திரும்ப எந்த மாதிரி ப்ரொசீஜரில் ஹைவேக்குள்ளே கொண்டாந்து ஜாயின் பண்ணணும், ஹைவேயில் எப்படி யூட்டர்ன் எடுக்கணும் அப்படின்ட்டு ஹைவேக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இன்றைக்கி பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருக்கோம். நாளையிலேருந்து இவங்களால் பயம் இல்லாமல் இந்த காரை ஓட்ட முடியுன்ற நம்பிக்கை நமக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. நன்றி மக்களே. உங்களுக்கு உங்கள் கார்லேருந்து பயிற்சி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். சாய் ப்ளஸ் பர்சனல் கார் ட்ரெய்னர். நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் கார்லேயே பயிற்சி கொடுப்போம். நன்றி.